ஹரே கிருஷ்ணா. ஸோ 10வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம். ஸோ கூட சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதே உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டகி. கூட சொல்லுங்க. மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. மொழிபெயர்ப்பும் பொருளரையும் வழங்கிய ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு கூட சொல்லுங்க. மச்சித்தா அவர்களுடைய மனங்களை என்னில் முழுமையாக ஈடுபடுத்தி, மத்கத பிராணா அவர்களுடைய வாழ்வை எனக்கு அர்ப்பணித்து, போதயந்தஷ போதித்து கொண்டு, பரஸ்பரம் தங்களுக்குள், கதயந்தஷ பேசிக்கொண்டு, ச மேலும், மாம் என்னை பற்றி, நித்தியம் நித்தியமாக, துஷ்யந்தி திருப்தி அடைகின்றனர், ச மேலும், ரமந்தி தெய்வீக ஆனந்தத்தை அனுபவிக்கின்றனர், ச மேலும். மொழிபெயர்ப்பு கூட சொல்லுங்க. எனது தூய பக்தர்களின் சிந்தனைகள் என்னில் மூழ்கியுள்ளன. அவர்களது வாழ்க்கை எனது தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் என்னை பற்றி தங்களுக்குள் உரையாடுவதிலும் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் இவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர். பொருளுரை. தூய பக்தர்களின் இயல்புகள் இங்கே வர்ணிக்கப்பட்டுள்ளன. அவர்கள் தங்களை இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டில் முழுமையாக ஈடுபடுத்துகின்றனர். அவர்களது மனங்களை கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளிலிருந்து திசை திருப்ப முடியாது. அவர்களது உரையாடல்கள் அனைத்தும் ஆன்மீக விஷயங்களை பற்றியவை. தூய பக்தர்களின் அறிகுறிகள் இப்பதத்தில் மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளன. பரமபுருஷரின் பக்தர்கள் அவரது குணங்களையும் லீலைகளையும் புகழ்வதில் தினசரி 24 மணி நேரமும் ஈடுபட்டுள்ளனர். அவர்களது இதயமும் ஆத்மாவும் சதா சர்வ காலமும் கிருஷ்ணரில் மூழ்கியுள்ளன. மேலும் அவரை பற்றி மற்ற பக்தர்களுடன் விவாதிப்பதில் அவர்கள் ஆனந்தமடைகின்றனர். பக்தி தொண்டின் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் சேவை செய்வதன் மூலம் தெய்வீக ஆனந்தத்தை அடைகின்றனர். அவர்கள் பக்குவ நிலையை அடையும் போது பகவத் பிரேமையில் உண்மையாக நிலை பெறுகின்றனர். அத்தகு திவ்யமான தலத்தில் நிலை பெற்றவுடன் இறைவன் தனது திருத்தலத்தில் வெளிப்படுத்தும் உன்னதமான பக்குவத்தை அவர்களால் அனுபவிக்க முடியும். பகவான் சைத்தன்யர் திவ்யமான பக்தி தொண்டினை உயிர்வாளிகளின் இதயத்தில் விதைக்கப்படும் விதைக்கு ஒப்பிடுகிறார். பிரபஞ்சத்தின் பல்வேறு கிரகங்களில் எண்ணிலடங்காத உயிர்வாளிகள் சுற்றி கொண்டுள்ளனர். இவர்களில் மிகவும் சிலரே தூய பக்தரை சந்தித்து பக்தி தொண்டை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பினை பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பர். இந்த பக்தி தொண்டு ஒரு விதையை போன்றது. இஃது உயிர்வாளியின் இதயத்தில் விதைக்கப்பட்டு அவன் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே என்று கேட்டுக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் இருந்தால், தொடர்ந்து நீருற்றுவதன் மூலம் ஒரு மரத்தின் விதை எவ்வாறு முளைக்குமோ அது போன்று பக்தியின் விதையும் முளைக்கும்.
பக்தி தொண்டு என்னும் இந்த ஆன்மீக செடி படிப்படியாக வளர்ந்து ஜட உலகின் திரையை கிழித்து கொண்டு ஆன்மீக வானில் பிரம்ம ஜோதியின் பிரகாசத்தினுள் நுழைகிறது. ஆன்மீக வானின் மிக உயர்ந்த கிரகமும் கிருஷ்ணருடைய பரபலோகமும் ஆகிய கோலோக விருந்தாவனத்தை அடையும் வரை இச்செடி தொடர்ந்து வளர்கின்றது. இறுதியில் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் அடைக்கலம் பெற்று அங்கேயே அச்செடி நித்திய வாழ்வு வாழ்கின்றது. ஒரு செடி வளரும் போது பூக்களையும் பழங்களையும் படிப்படியாக வழங்குவது போல பக்தி தொண்டு என்னும் இச்செடியும் பழங்களை உற்பத்தி செய்கின்றது. மேலும் ஸ்ரவணம் கீர்த்தனத்தின் மூலம் அதற்கு தொடர்ந்து நீரூட்டப்பட்டு வருகின்றது. பக்தி தொண்டு என்னும் இச்செடி சைத்தன்ய சரிதாமிரத்தில் முழுமையாக விளக்கப்பட்டுள்ளது. அங்கே விளக்கப்பட்டுள்ளபடி பரமபுருஷரின் தாமரை திருவடிகளில் முழு தாவரமும் தஞ்சமடையும் போது பக்தன் இறையன்பில் முழுமையாக ஆழ்ந்து விடுகிறான். அதன் பின்னர் நீரின்றி எவ்வாறு ஒரு மீனால் வாழ முடியாதோ அது போன்ற பரமபுருஷரின் உறவின்றி ஒரு கணமும் வாழ முடியாத நிலையை அவன் அடைகிறான். அத்தகு நிலையில் பரமபுருஷரான உறவினால் அவன் திவ்யமான குணங்களை உண்மையில் அடைகிறான். ஸ்ரீமத் பாகவதமும் முழுமுதற் கடவுளுக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையேயான இத்தகு உறவினை பற்றிய வர்ணைகளால் நிறைந்துள்ளது. எனவே ஸ்ரீமத் பாகவதம் பக்தர்களுக்கு மிகவும் பிரியமானது. இது பாகவத்திலேயே 12.13.18 சொல்லப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவத புராணம் அமலம் யத் வைஷ்ணவானம் பிரியம். ஜட செயல்கள், பொருளாதார முன்னேற்றம், புலநிகழ்ச்சி மற்றும் முக்தியை பற்றிய எந்த விளக்கமும் ஸ்ரீமத் பாகவதத்தில் கிடையாது. முழுமுதற் கடவுள் மற்றும் அவரது பக்தர்களுடைய திவ்யமான இயல்புகளை முழுமையாக வர்ணிக்கும் ஒரே காவியம் ஸ்ரீமத் பாகவதம் மட்டுமே. எனவே கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் பெற்ற ஆத்மாக்கள் இளைஞன் பெண்ணுடைய சங்கத்தில் ஆனந்தமடைவதைப் போல திவ்யமான இலக்கியங்களை கேட்பதில் இடையறாது ஆனந்தம் அடைகின்றான். ஓம் தஸ்ஸத். ஓம் அஜ்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சச்சுரிமிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமனே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரணி நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாதி தேசதாரிணி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வை கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஞாயிற்றுக்கிழமை பகவத்கீதை கிளாஸுக்காக வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஸோ பகவத்கீதையில் எல்லா ஸ்லோகமே ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் தான். ஸோ பொதுவாக நம்ம என்னவா ஆகணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தை படித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். யூஸ்வலாக இந்த பௌதீக உலகத்தில் நம்ம என்னவா ஆகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படின்னா இப்போ ஒருத்தர் வீடு கட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய வீடு கட்டுறாங்க அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா நம்மளும் அதே மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நிறைய என்ன பண்ணுவோம், நம்ம ஒர்க் பண்ணுவோம். அந்த செல்வத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மாதிரி கவர்ச்சி ஏற்பட்டு அது மாதிரி நம்மளும் செல்வந்தரா ஆகணும் அப்படின்ட்டு பல முயற்சி எடுப்பேன். கடைசியில் அதனால் எனக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா சந்தோஷம் கிடைக்கும்னு நான் நினைப்பேன். ஆனால் அந்த வீடு கட்டுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும், அந்த மணிக்காக எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னா டே அண்ட் நைட் என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. இது அவங்க சந்தோஷம் நினச்சிக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்க என்ன தான் பண்ணுறாங்க, கஷ்டம் தான் படுறாங்க. இது ஒரு விஷயம், செல்வத்தை பார்த்து ஆசைப்படுறது. இதே அழகு. நீங்கள் எல்லாரும் மைக்கேல் ஜாக்சன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்சுவலாக மைக்கேல் ஜாக்சன் பார்த்தீங்கன்னா ஒரு பாப் பாடகர், அதாவது வெளிநாட்டிலலாம் ரொம்ப ஃபேமஸ். அவருடைய கலர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கருப்பு தான். அவர் ரொம்ப கருப்பு. ஆனால் நம்ம பார்த்தப்போ எப்படி தெரிஞ்சிருப்பார், இந்த டிவியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெள்ளையாக தெரிவார். ஸோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் சர்ஜரியில் இப்போ வந்துருச்சு, ஓகேங்களா? அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மூஞ்சியை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வெள்ளை ஆக்கியிருக்காரு. ஆனால் அவர் ஆக்சுவல் கலர் என்ன, கருப்பு. ஆனால் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி என்ன பண்ணிட்டாரு, வெள்ளை ஆக்கிட்டார். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, ஸோ வெளிநாட்டில் இப்பயும் அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. கருப்பரினம்
வெள்ளை இனம் அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம்ல வெளிநாட்டில் இருக்கு. ஸோ அவர் இன்னும் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நான் கருப்பராக இருந்தால் இன்னும் நான் ஃபேமஸ் ஆக முடியாது, இதே அவங்கள மாதிரி நான் வெள்ளையாக இருந்தால் இன்னும் நான் என்ன ஆயிடுவேன், ஃபேமஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து பண்ணிட்டார். அதை பண்ணிட்டு அதனால் அவர் பட்ட கஷ்டம் வந்து அது நமக்கு வெளியே தெரியாது. இப்போ மைக்கேல் ஜாக்சன் வந்து நம்ம கலராக தெரியாத மட்டும் தான் நம்ம பார்ப்போம். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதுனால எவ்வளோ ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதனால் அவர் எவ்வளோ டேப்லெட்ஸ் எடுத்தார், எவ்வளோ இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயம் அந்த ஆர்டிக்கல் படிக்கும்போது தான் நமக்கு அது தெரியும். இப்பயே வந்துருச்சு. இப்போலாம் தன்னை அழகுப்படுத்திக்கிறதுக்காக மூஞ்சில் ஊசியெல்லாம் போட்டுக்கிறாங்க. எப்படின்னா தன்னுடைய ரத்தத்தையே எடுத்து வெள்ளையாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அந்த அணுக்களை எல்லாம் மாற்றி விட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, ஃபேஸில் வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? சில பேருக்கு கண்ணை மட்டும் வீங்கி இருக்கும், வாயை மாற்றுவாங்க, அப்புறம் நெத்தியை மாற்றுவாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, என்ன எண்ணம் அவங்களுக்கு அப்படின்னா, நம்மளும் வந்து மற்றவங்கள மாதிரியே வந்து ரொம்ப அழகா இருக்கணும். காசு இருக்கிற தகுந்த மாதிரி எல்லாரும் செலவு பண்ணுவாங்க. நம்ம ஊர் ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 6 கோட்டிங் அடிச்சுக்குவாங்க. 1 2 3 4 5 6ன்னு ஒரு 6 கோட்டிங் அடிச்சு நம்ம என்ன பண்ணிக்குவாங்க, எப்படியாவது அழகா காட்டணும்னு வந்து முயற்சி பண்ணுவாங்க. இதனால வந்து சந்தோஷம் கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பா என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை. கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க. நமக்கு எல்லாரும் என்ன நினைப்பு அப்படின்னா, நம்மளை எல்லாரும் வாஷ் பண்றாங்க, அதனால வந்து நம்ம வந்து ஒரு செல்வந்தனா இருக்கணும், ஒரு அழகானவனா நம்ம மற்றவங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அறிவாளி. நமக்கு எல்லாருக்கும் என்ன ஆசை அப்படின்னா, மற்றவங்க மாதிரி நம்மளும் வந்து அறிவாளியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்குது. அதுக்காண்டி நம்ம அறிவாளியாக இருக்க மாட்டோம். ஆனால் நம்ம பசங்க வந்து எப்படின்னா, அவனுக்கு ஓரளவுக்கு தான் படிப்பு வரும், அவனை பிடிச்சிட்டு நீ நீட் எழுது, நீ வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு போட்டு நம்ம திணிக்கிறது, உதைக்கிறது. அவனும் படிப்பான், கடைசியில் என்ன தான் ஆவான், ஃபெயில் தான் ஆவான். ஸோ அவனுக்குன்னு ஒரு சில அறிவு இருக்கும், அவ்வளோதான் வந்து அவனுக்கு வேலை செய்யும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், என் பக்கத்தை வீட்டு சொந்தக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பையன் டாக்டராக இருக்கானா, ஸோ என் பையனும் என்னவா இருக்கணும், டாக்டராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு வராது. ஆனால் அவனை வந்து எப்படியா டாக்டர் ஆகணும்னு போட்டு ப்ரெஷ் பண்ணுறது. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு புள்ளியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இல்லை, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவுக்குள்ள இந்த ப்ரெஷர்னால +2 குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க் வாங்கணும், அந்த மார்க் வராதுன்னு ஒரு பயம் வந்துச்சுன்னா பெற்றோர்களுக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்ணிக்குவாங்கன்னா சூசைட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? +2 ரிசல்ட் வரும்போது ஏதாவது 1 2 அங்கங்கே போயிடும். ஸோ இது வந்து அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கா ஸ்ட்ரெஸ் வரதில்லை, மற்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, திணிக்கிறாங்க. நீ படித்து நீ இவங்கள மாதிரி வரணும், அவங்கள மாதிரி வரணும்னு சொல்லுவாங்க. அவங்களால எவ்வளோ முடியுமோ, அவங்க கர்மா எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களால என்ன பண்ண முடியும், படிக்க முடியும், அறிவும் வரும். செல்வம் எப்படி, நம்ம உட்காந்து டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணாலும் நம்ம என்ன அம்பானி ஆயிட முடியுமா? இல்லைங்களா? அம்பானிலாம் நம்மளால என்ன முடியாது, ஆக முடியாது. ஆனால் அவங்கள விட நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது, அம்பானிலாம் ஆக முடியாது. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த கர்மா படி தான் வந்து நமக்கு எல்லாமே வந்து நடக்கும். இது மாதிரி அழகாகட்டும், அறிவாகட்டும், செல்வமாகட்டும், இது மாதிரிலாம் ஒருத்தர் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோலாம் அப்படியே வந்து அப்படின்னா பயங்கர ஸ்டைலாக நடந்து வருவாங்க. அந்த பின்னாடி சவுண்டு, அந்த சவுண்டு இல்லைன்னா நீ எந்த ஹீரோ நடந்து வந்தாலும் நமக்கு ஒன்றும் என்ன இருக்காது, எஃபெக்ட்லாம் இருக்காது. அந்த சவுண்டை பற்றி நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம். அது எழுதியிருக்காரு, அந்த கேட்குறதை பற்றி கடைசியாக எழுதியிருக்காரு, நம்ம பேச போகிறோம். ஸோ அந்த சவுண்ட் இல்லைன்னா இப்போ ஒருத்தர் நடந்து வர்றாங்க, இப்போ நம்ம சாதாரணமாக நடந்து போனால் ஒன்றும் தெரியாது. அதுக்கு முன்னாடி ஒரு சவுண்டு கொடுக்கும்போது ஒரு எஃபெக்ட் காட்டும். ஸோ நம்மளும் அப்படி நடந்து வந்தா அப்படி பின்னாடி ஒரு சவுண்ட் இருந்தால் தான் அது வந்து நமக்கு எப்படி காட்டும், ஒரு பெரிய ஆள் மாதிரி காட்டும். அதை பார்த்து இங்கே சில இளைஞர்களில் பல இளைஞர்கள் என்ன ஆகிறாங்க அப்படின்னா, அதை கவர்ச்சியாகி நானும் என்ன ஆகணும், அவனை மாதிரி ஆகணும், இந்த ஹீரோ மாதிரி ஆகணும், பெண்கள் வந்து நான் இந்த ஹீரோயின் மாதிரி ஆகணும், இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது மாதிரி நான் இவங்களாகணும், செல்வந்தன் ஆகணும், அழகாகணும், அறிவாகணும், இது மாதிரி வந்து வாழ்க்கையில் கோல்னால் வந்து நோக்கம் வச்சு எல்லாருமே செயல்படுறாங்க. அப்படி செயல்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில் வந்து திருப்தி கிடைக்கவே கிடைக்காது, இன்னொன்று சந்தோஷமும் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் நம்ம இது ரெண்டுக்காக தான் ஓடுறோம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நம்ம திருப்தியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் ஓடுறோம். ஆனால் அது எங்கே நம்ம தொலைவரோம் அப்படின்னா, தப்பான இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், தொலைவிட்டு இருக்கோம். அதனால தான் நமக்கு என்ன கிடைக்கல, வாழ்க்கையில் திருப்தியும் கிடைக்கல, சந்தோஷமும் கிடைக்கல. சரி, அப்போ எங்கே தாங்க கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி அடுத்து வரும். எல்லாரும் இதுக்காக தான் ஓடுறோம். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், திருப்தியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனால் அது கிடைக்கலையே. ஏன் அப்படின்னா,
அது எங்க கிடைக்கும் அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை படிச்சாதான் நமக்கு தெரியும். கடைசியில பகவான் சொல்லியிருப்பார் பாருங்க, லாஸ்ட் ஒன், துசந்திச்சா ரமந்திச்சா அப்படின்னு சொல்லியிருப்பார் பகவான். துசந்திச்சா அப்படின்னா என்ன அப்படின்னா திருப்தி, ரமந்திச்சா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம். இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா பகவானே சொல்றாரு. அதுக்கு முன்னாள் லைன் பாத்தீங்கன்னா தெரியும், கதையந்தச்ச மாம் நித்தியம். யார் ஒருத்தர் என்னை பத்திய விஷயங்களை கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் பகவான். துசந்திச்சா ரமந்திச்சா, அதாவது சந்தோஷமும் திருப்தியும் கிடைக்கும். மற்றபடி நீங்க என்ன வேணா முயற்சி பண்ணுங்க. 6 ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, செல்வம், அழகு, புகழ், இதில் நீங்க எது வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 6க்கு தான் நம்ம எல்லாருமே அலையிறாங்க, இந்த உலகத்துல அலைஞ்சிட்டு இருக்கோம். இந்த 6ல எந்த விஷயம் நமக்கு அதிகமா கிடைச்சாலும் சரி, கம்மியா கிடைச்சாலும் சரி, எது இருக்காது, சந்தோஷமா இருக்காது, திருப்தி இருக்காது. ஏன்னா பகவான் சொல்லிட்டார், என்ன பற்றிய விஷயங்கள் நீ கேட்டா மட்டும்தான் எப்படி இருப்ப, சந்தோஷமாவும் இருப்ப, திருப்தியாகவும் இருப்ப. இது 100க்கு 100 உண்மையான விஷயம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரபுபாதர் வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. என்ன அப்படின்னா, தூய பக்தர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம இவங்களா இருக்கணும் அவங்களா இருக்கணும் நம்ம நினைச்சோம் இல்லையா, நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படணும் அப்படின்னா இந்த மாதிரி தூய பக்தர்கள் மாதிரி நம்ம இருக்கணும்னு தான் நம்ம என்ன செய்யணும், ஆசைப்படணும். அப்படி ஆசைப்பட்டு இப்ப எப்படி செல்வந்தரா இருக்கிறதுக்காக நம்ம ஒர்க் பண்றோம் இல்லையா, ஒர்க் பண்றோம், ஆனால் மாதிரி என்னவா இருக்க முடியல, சந்தோஷமா இருக்க முடியல. அதுவே நான் வந்து பகவான் கிருஷ்ணருக்கு ஒரு தூய பக்தனா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்காக நான் வேலை செஞ்சேன் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு என்ன கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப நீங்க எல்லாம் இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா இங்கேயே ஏதாவது சந்தோஷம் கிடைக்குது. இப்ப நீங்க நினைச்சா சினிமாவுக்கு போகலாம், பல சினிமா வெளியே வந்திருக்கு, எங்க வேணா நினைச்சா நீங்க போயிருக்கலாம். ஆனா ஏன் இங்க வர்றீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி கிடைக்குது. இங்க வந்துட்டு போனா ஒரு பிளசண்டா இருக்கு, நமக்கு உண்மையாலுமே அது என்னன்னு தெரியல, ஓகேங்களா, ஆனா வந்துட்டு போறோம். ஆனா ஏன் வந்துட்டு போறோம்னா இந்த ஸ்லோகத்தை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஏதாவது ஒரு திருப்தியோ சந்தோஷமோ எனக்கு கிடைக்குது. ஏன் கிடைக்குது அப்படின்னா பகவான் சம்பந்த கதையந்தச்ச மாம் நித்தியம், பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்கறதுனால எனக்கு என்ன கிடைக்குதுங்க, ஒரு சந்தோஷமோ திருப்தியோ கிடைக்கிறதுனால தான் என்ன பண்றேன், வாரம் வாரம் வந்து நான் வர்றேன். ஸோ நம்ம என்ன ஆசைப்படணும் அப்படின்னா, ஸோ தூய பக்தரா நான் ஆகணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், ஆசைப்படணும். அதை ஆசைப்பட்டு அதுக்காக நான் வேலை செஞ்சேன் அப்படின்னா என் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சந்தோஷத்தை என்னால் என்ன பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். இல்லைன்னா 100% என் வாழ்க்கையில எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற விஷயம் எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க எப்படி வேணா முயற்சி பண்ணி பாருங்க, அது கண்டிப்பா நமக்கு சந்தோஷமா இருக்க வாய்ப்பே இல்லை. மேபி கொஞ்ச நேரம் சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா அது கொஞ்ச நேரம் தான் இது, ஓகேங்களா. அது ரொம்ப நேரம்லாம் வந்து நித்திய சந்தோஷமாலாம் இருக்காது. ஆன்மீக விஷயங்கள் மட்டும்தான், அதுவும் பர்டிகுலரா பகவான் கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு எதை கொடுக்கும், சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும். ஸோ பிரபுபாதர் ரொம்ப அழகா இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எழுதுறாரு. அந்த பக்தர்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மனசுல இடைவிடாம யார் நினைச்சிட்டே இருப்பாங்களாம்மா, பகவான் கிருஷ்ணரை வந்து நினைச்சுக்கிட்டே இருப்பாங்களாம்மா, இடைவிடாம. நமக்கு ஒரு ரவுண்டு எடுத்து பண்ணாவே அந்த 10 நிமிஷத்துல 10,000 இடத்துக்கு நம்ம மனசு என்ன ஆயிருது, போயிட்டு வந்துடுது. எங்கேயாவது நிக்குதா, ஒரு செகண்ட் நிற்க மாட்டேங்குது இல்லைங்களா. இதெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்போம், நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம். யாரெல்லாம் சேன் பண்றோமோ அதை ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா. ஒரு செகண்ட் நிற்க மாட்டேங்குது. ஆனா தூய பக்தர்கள் எப்படி இருப்பாங்களாம்மா, 24 மணி நேரமும் பக்தருடைய அந்த பாத கமலத்தை விட்டு அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன்னா அந்த கவனம் வந்து பாத்தீங்கன்னா சிதறாது, அப்படியே கான்ஸ்டண்டா இருக்கும் அப்படின்னு வந்து பிரபுபாதர் உள்ள எழுதியிருக்காரு. நம்ம பக்தி ஃபாலோ பண்றோம், நமக்கு இப்படி இருக்கான்னு நம்ம உடனே கேள்வி கேட்டுக்கணும். நமக்கு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு இல்லை. அப்ப நான் என்ன செய்யணும், இதுக்காக என்ன செய்யணும், நான் ஒர்க் பண்ணணும். என்ன மாதிரி நான் ஒர்க் பண்ணணும், இதுக்காக நான் என்ன மாதிரி வேலை செய்யணும். ஸோ பக்தர்கள் இப்படி இருக்காங்க, எப்படி 24 மணி நேரமும் பகவான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப நானும் அப்படி இருக்கணும் அப்படின்னா நான் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வரும். அதுக்கான பதிலை வந்து பிரபுபாதர் அடுத்தடுத்து உள்ள நீட்டா அழகா ரொம்ப அழகா கொடுத்துருப்பார். இப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2வது பேராகிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த பிரபுபாதர் வந்து சொல்லியிருப்பாரு. எப்படி அப்படின்னா, இந்த பக்தி, இந்த பக்தர்கள் மாதிரி ஆகணும்னு சொன்னோம் இல்லையா, இது எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைச்சிருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு பிரபுபாதர் எழுதியிருக்காரு, ஒரு கோடிக்கணக்கான பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல யாராவது ஒருத்தருக்கு தான் என்ன வருமாமா, இந்த
தூய பக்தர்களுடைய சங்கம் கிடைக்கும். பிரபுபாதர் உள்ள எழுதியிருக்கார், நான் வேணா படிக்கிறேன். பிரபஞ்சத்தின் பல்வேறு கிரகங்களில் எண்ணிலடங்காத உயிர்வாளிகள் சுற்றி கொண்டுள்ளனர். இவர்களில் மிகவும் சிலரே தூய பக்தரை சந்தித்து பக்தி தொண்டை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பினை பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார். பிரபுபாதர் எழுதியிருக்கார். எல்லாருக்குமே என்ன ஆகாது, இந்த வாய்ப்பு வந்து கிடைக்காது. ஒரு சில பேருக்கு தான் வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பிரபுபாதரே எழுதியிருக்காரு. இப்போ உங்களுக்கு தெரியும், ஈரோட்டில் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாருமே இங்க பகவான் கிருஷ்ணரை பத்தி கேட்கறதுக்காக வந்துட்டாங்களா அப்படின்னா கிடையாது. ஒரு 70-80 மெம்பர்ஸ் தான் நம்ம இருக்கிறோம், இல்லைங்களா? அப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து அதிர்ஷ்டசாலிகள். ஓகே, இப்போ நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, பகவான் கிருஷ்ணரை பத்தி கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. யார் மூலியமா கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா, சில பிரபுபாதர் மூலியமா நமக்கு கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ பிரபுபாதம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் இதெல்லாம் எழுதுனது யார் அப்படின்னா பிரபுபாதர். ஸோ பிரபுபாதர் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார், தூய பக்தர். ஸோ அவருடைய சங்கம் நமக்கு இப்போ ஒரு புக்கு மூலியமா நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த சங்கம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அதை பொறுத்து தான் எனக்கு வந்து நான் தூய பக்தர் ஆவனா இல்லை நான் ஒரு பௌதீகவாதியா ஆவனா அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரியும். இந்த சங்கம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நினைச்சு பாருங்க, கோடிக்கணக்கான பேர்ல யாரோ ஒருத்தருக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்குது. ஆனா இந்த வாய்ப்பு கிடைச்ச எனக்கு இந்த வாய்ப்பை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு நல்ல உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா கம்சா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கம்சா யாருன்னு தெரியுங்களா? கிருஷ்ணருடைய மாமா, ஓகேங்களா? ஸோ கம்சா வந்து பார்த்தீங்கன்னா தேவகி வசுதேவ் அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா அது மீன் தேவகியோடைய பிரதர். ஸோ மேரேஜ் முடிச்சு, யாருக்கு? தேவகிக்கும் வசுதேவுக்கும் மேரேஜ் முடிச்சு கூட்டு போகிறாங்க. கம்சா தான் தன்னுடைய தேரில் வந்து கூட்டு போகிறாரு. கூட்டு போகும்போது ஒரு சவுண்டு வருது, மேலேருந்து ஒரு சவுண்டு வருது. என்ன சவுண்டுனா, நீ இப்படி முட்டாள்தனமாக அவங்களை கூட்டு போறியே, அவங்களுடைய குழந்தைங்க தான் வந்து உன்னை கொல்ல போகிறாங்க அப்படின்னு கம்சனுக்கு வந்து ஒரு செய்தி வருது. செய்தி வந்த உடனே கம்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உடனே தேவகி என்ன பண்ண போயிட்டாரு, கொல்ல போயிட்டார். இதுக்கு ஆச்சாரியர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இது நமக்கும் இருக்கு இந்த குணம். நம்மளுடைய புலன்பத்துல யாராவது கை வச்சாங்கன்னு வச்சுக்கங்களேன், நம்மளுடைய புலன்பத்துல யாராவது கை வச்சாங்கன்னா அவங்க கூட பிறந்தவங்களோ மனைவியோ குழந்தையோ நம்ம என்ன பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டோம். அவங்களை என்ன பண்ணிடுவோம், நம்ம முடிச்சிரும். இதுக்கு சில உதாரணங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல கம்சன் யாருடைய தம்பி? தம்பி அண்ணனா? அண்ணன். யாருடைய அண்ணன்? தேவகியுடைய அண்ணன், ஓகேங்களா? பாருங்க, இது மாதிரி என் உயிருக்கு ஒரு ப்ராப்ளம் தெரிஞ்சவொடனே என்ன பண்ணிட்டாரு, தேவகி என்ன பண்ண போயிட்டாரு, கொல்ல போயிட்டாரு. உடனே வசுதேவர் சொல்றாரு, இங்க பாரு, அந்த குழந்தைங்கனால தானே உனக்கு பிரச்சனை. ஸோ எங்களுக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் நாங்கள் என்ன பண்ணிடுறோம், உங்கள்கிட்ட வந்து நான் கொடுத்துட்றேன், தயவு செய்து தேவகியை கொல்லாத அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இந்த டீல் அவருக்கு பிடிச்சிருந்தது. உடனே சரின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் உங்களுக்கு தெரியும் மொத்தம் எத்தனை குழந்தைகள்? 8 குழந்தைங்க. ஒவ்வொரு குழந்தையா வந்து பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்க, வசுதேவரும் தேவியும் கொண்டு வந்து யார்கிட்ட கொடுப்பாங்க, கம்சன் கொடுப்பாங்க. அந்த கம்சன் அந்த குழந்தைய எப்படி கொள்வான்னு தெரியுங்களா? எடுத்து ராக்னா வந்து பார்த்தீங்கன்னா பாறையில பிஞ்சு குழந்தை என்ன பண்ணுவாரு, பாறையில அடிச்சு கொள்ளுவார். இது எவ்வளவு மோசமான செயல்னு பார்த்துக்குங்க. எனக்கு இதெல்லாம் வந்து கற்பனையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு இது தோணும். இதெல்லாம் சும்மா ஏதோ கற்பனையா எழுதியிருப்பாங்க, இதெல்லாம் உண்மையா நடந்தது. இதுக்கு நேரா சில உதாரணமும் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது நடந்தது, நீங்க வேணா போய் சர்ச் பண்ணி பாருங்க. இந்த உலகத்துல இப்பயும் நடந்துட்டு இருக்கு இது மாதிரி. ஸோ அது மாதிரி வந்து கொல்றாரு ஒவ்வொன்றா. 7வது குழந்தைய கொல்றதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா, எடுத்து அந்த பாறையில் அடிக்க போறாரு. கையிலேருந்து நழுவி ஆகாயத்துல வந்து ஒரு பெரிய உருவமா மாறுறாங்க. யார் அப்படின்னா அவங்க துர்கா, ஓகேங்களா? 7வது குழந்தை துர்கா. ஒரு 8 கையோட துர்கா பார்த்துருக்கீங்களா? ஒரு 8 கையோட இருப்பாங்க. ஸோ துர்கா வந்து அந்த வானத்தில் நிற்கிறாங்க. என் முட்டாளே, ஆல்ரெடி உன்னை கொல்றதுக்கு கிருஷ்ணர் வந்து பிறந்துட்டாரு, நீ இனி தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யார் மறைஞ்சிடுறாங்க, துர்கா வந்து மறைஞ்சிடுறாங்க. துர்கா யாருன்னா பகவான் கிருஷ்ணருடைய தங்கச்சி. அப்போ தூய பக்தி, ஓகேங்களா? ஸோ அவங்க சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க. உடனே வந்து கம்சனுக்கு வந்து ஒரு நாணயம் பிறந்துருச்சு. ஸோ ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு கம்சன் யோசிக்கிறார். யோசிச்சு என்ன பண்றாரு அப்படின்னா, நேரா யாரை பார்த்து போறாரு அப்படின்னா, தேவகியும் வசுதேவரையும் பார்க்க போறாரு. போயிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறாரு, மன்னிப்பு கேட்கிறாரு. கம்சனுக்கு தெரியும் ஒரு தூய வைஷ்ணவா யாரு,
தேவகியும் வசுதேவும் தூய பக்தர். ஸோ அந்த வைஷ்ணவ அபராதம் பண்ணால் அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல போய் அவங்கள்ட்ட என்ன கேட்டுடணும்? மன்னிப்பு கேட்கணும். அவங்க நம்மளை மன்னிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த வைஷ்ணவ அபராதத்துலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? தப்பிச்சிடலாம். இல்லைன்னா நீங்கள் பாவம் செஞ்சதை விட எது ரொம்ப கொடுமையான விஷயம்? வைஷ்ணவ அபராதம் பண்ணுறது ரொம்ப கொடுமையான விஷயம். இது யாருக்கு தெரிஞ்சிருக்கு? கம்சனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ கம்சன் என்ன படிச்சிருக்கிறான்? சாஸ்திரம் படிச்சிருக்கா அப்படி கம்சனும். ஓகேங்களா? ஸோ கம்சன் சொல்றாரு, அங்கே பாருங்க கம்சன் பேசுகிற விஷயம் பாருங்க, 2வது அத்தியாயத்திலேருந்து பேசுகிறாரு. பகவத்கீதை 2வது அத்தியாயத்திலேருந்து என்ன அப்படின்னா, நான் கொன்னது உடல் மட்டும்தான், அவங்க ஆத்மாவுக்குள்ள எதுவும் ஆகலை அப்படின்னு கம்சன் யார்கிட்ட சொல்கிறாரு? தேவகிட்ட சொல்கிறாரு. உடலை மட்டும்தான் கொன்னேன், ஆத்மாவை தான் கொல்ல முடியாதுல்ல, உங்களுக்கே தெரியும்ல. அதே மாதிரி எல்லாமே கர்மாப்படி நடக்கணும், உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த கர்மாப்படி பகவான் ஏன் மூலியமா அந்த விஷயத்த அந்த ஜீவாவுக்கு செய்ய வச்சிருக்காரு அப்படின்னு யார் பேசுறாரு? கம்சன் தேவகிட்ட பேசுறாரு. அப்ப கம்சனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? சாஸ்திரம் எல்லாமே கம்சனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ எல்லாம் இதை மாதிரி எடுத்து வைக்கிறாரு. ஒவ்வொரு பாயிண்ட்டும் எடுத்து வச்ச உடனே தங்கச்சி இல்லையா, அண்ணன் இப்படி கேட்கிறாரு அப்படின்ட்டு மனமுருகி சரின்னு மன்னிச்சு விட்டாங்க. உடனே கம்சன் மன்னிப்பு கேட்டு வந்துட்டு அடுத்து கம்சன் தெரியும் அரக்கன் அப்படின்னு, அவங்களுடைய சுத்தி அந்த அசோசியேஷன் சங்கம் இருக்கும் இல்லையா, அவங்க விடுவாங்களா? கம்சன் இப்படி மாறிட்டாங்கன்னா இவங்க நிலைமை என்ன ஆறுது? புரியுதுங்களா? சில பேர் பாத்தீங்கன்னா நல்லவனாலும் முயற்சி பண்ணுவான், ஆனா அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்கலாம் இவன் நல்லவன் ஆயிட்டா நமக்கு என்ன வழி அப்படின்னு நினைச்சிட்டு நல்லவனாக விட மாட்டானுங்க. உடனே அந்த சுத்தி இருக்கவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கம்சா நீயும் அரசன், இன்னும் அந்த குழந்தைனாலதான் நீ சாக போற, அந்த குழந்தை சப்போஸ் பிறந்து நீ செத்துட்ட அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? அதனால நீ அரசனா இருந்து மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக நீ சில தப்புகள் செய்யலாம், அது தப்பு இல்லை அப்படின்னு இவங்களும் என்ன பண்றாங்க? பேசுறாங்க. இப்ப 2 சங்கம் அவருக்கு கிடைச்சது. யாரு சங்கம்? துர்கா தேவி சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னொரு சங்கம் என்ன? இந்த அசுரர்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவை சொல்றாங்க. கடைசியில யாருடைய முடிவு கம்சன் எடுத்தாரு அப்படின்னா, அந்த அசுரர்கள் கூட இந்த சங்கம் இருந்தது இல்லையா, அவங்க சொன்ன முடிவை தான் எடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா, 10 நாளைக்கு முன்னாடி பிறந்த உலகத்தில் இருக்க எல்லா குழந்தையும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? ஒருத்தரா கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தூய பக்தருடைய சங்கம் கிடைக்கிது, ஸ்ரீல பிரபுபாதருடைய சங்கம் நமக்கு கிடைக்கிது, புத்தகம் மூலியமா எனக்கு கிடைக்கிது. நான் கிடைச்சும் நான் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்னா நான் திருப்பி இந்த பௌதீக சங்கத்தோட இங்கே ஒன்ஸ் நாங்கள் விட்டு போனது நமக்கு எல்லாமே மேக்சிமம் என்னதான் இருக்கும்? பௌதீக சங்கம் தான் இருக்கும். அதில் நான் போய் திரும்பி மூழ்கினேன் அப்படின்னா, எப்படி கம்சன் தப்பான பல முடிவுகள் எடுத்தாரோ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணுவோம்? வாழ்க்கையில தப்பான பல முடிவுகளை நம்ம எடுப்போம். அப்போ இதுல பிரபுபாதர் எழுதியிருக்காரு, கோடான கோடி பேருக்கு தான், கோடான கோடி பேர்ல யாராவது ஒருத்தருக்கு தான் தூய பக்தருடைய சங்கம் கிடைக்குது அப்படின்னு உள்ள பிரபுபாதர் எழுதியிருக்காரு. அப்போ இது எவ்வளவு முக்கியமானது முதல்ல அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதோ நம்ம வீக்லி ஒன்ஸ் சாதாரணமா வர்றோம் போறோம், இது தயவு செய்து சாதாரணமா எடுத்துக்க வேண்டாம். அதனாலதான் பிரபுபாதர் உள்ள எழுதியிருக்காரு, இது எல்லாருக்குமே இது கிடைக்காது, தயவு செய்து எல்லாரும் இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்குங்க அப்படின்ட்டு பிரபுபாதர் ஒவ்வொரு இதுலயும் சொல்லுவார். ஏன்னா இந்த மனித உடல் அப்படிங்கிறது ரொம்ப ரேர். சொல்ல புரியுதுங்களா? 84 லட்சம் வகையான உயிரினங்கள்ல இந்த மனித உடல் அப்படிங்கிறது ரொம்ப ரேர். இந்த மனித உடல்ல பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு தூய பக்தருடைய சங்கம் கிடைக்கிறது அதை விட ரொம்ப ரேர். அப்படி கிடைச்சும் அதை நான் உபயோகப்படுத்திக்கல அப்படின்னா என்னை விட ஒரு முட்டாள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அப்ப அந்த தூய பக்தருடைய சங்கத்தை நான் சீரியஸா எடுத்துக்கும் போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பிரபுபாதர் அடுத்த ஒரு 2-3 லைன் தள்ளி எழுதியிருப்பாரு, எனக்கு அந்த தெய்வீக குணங்கள் வரும். என்ன குணங்கள் வரும்? தெய்வீக குணங்கள். அப்ப எனக்கு இப்ப என்ன குணங்கள் இருக்கு அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே அசுர குணங்கள் தான் இருக்கு, தெய்வீக குணங்கள்லாம் இல்லை. இப்போ வெளியே இருக்கிறவங்களுக்கும் உடனே என்னங்க இப்படி சொல்றீங்க, நமக்கு அசுர குணங்கள் இருக்கா, ஏன் அப்படி நெகட்டிவா பேசுறீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். எனக்கு அசுர குணங்கள் இருக்கு அப்படின்னு முதல்ல நான் என்ன பண்ணிக்கணும்? ஒத்துக்கணும். அது நம்ம மனசாட்சி கேட்டு பார்த்தா நமக்கே தெரியும். இந்த அசுர குணங்கள் நான் தெய்வீக குணத்துக்கு நான் என்ன பண்ணணும்? மாத்திக்கணும் அப்படின்னு நான் என்ன செய்யணும்? அதை முயற்சி செய்யணும். அது ரொம்ப முக்கியம். இப்ப வெளியே இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவங்க அசுர குணத்துல இருக்கிறாங்கன்னே அவங்களுக்கு என்ன தெரியாது இல்லையா? ஆனா நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சு என்ன செய்யறோம்? நம்ம அதை மாத்திக்க முயற்சி பண்றோம். அதனாலதான் நமக்கு பேர் என்ன அப்படின்னா சாதகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த அசுர குணத்தை விட்டுட்டு தெய்வ குணத்துக்கு வந்தா மட்டும்தான் நம்மளால பகவானை நேரடியா பார்க்க முடியும். பகவான் என்ன சொல்றாருங்கிறது நம்மளால
கேட்க முடியும். பகவான் என்ன சொல்றாருங்க நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். அப்போ அந்த தெய்வ குணம் வர்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நான் முன்னையே சொன்னேன் இல்லையா, இந்த கம்சன் வந்து கதையெல்லாம் சும்மா ஒரு கதை, அதெல்லாம் வந்து நடக்கலை, இப்படிலாம் யாராவது குழந்தைய கொல்லுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். கம்சனுங்கிறது தேவையோட அண்ணன் இந்த தப்பு செய்கிறாங்க. அமெரிக்காவில் நடந்திருக்கு. நீங்கள் வேணால் போய் யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ போட்டு பார்த்தா தெரியும். ஸோ ஒருத்தர் லிவிங் டுகெதர்னால் உங்களுக்கு தெரியுங்களா? கல்யாணம் பண்ண மாட்டாங்க, சேர்ந்து வாழ்வாங்க. இது ரொம்ப இப்போ ட்ரெண்ட் ஆயிடுச்சு உலகம் ஃபுல்லாக. இப்போ இந்தியாவில் நிறைய வந்துருச்சு. ஸோ அந்த லிவிங் டுகெதர், அதாவது சேர்ந்து வாழ்வாங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதன் மூலியமாக ஒரு குழந்தை பிறந்துருச்சு, ஒரு பெண் குழந்தை. ஸோ பெண் குழந்தை பிறந்த உடனே அந்த ஆள் கிளம்பிட்டான். ஓகேங்களா? இந்த அம்மா தான் வந்து அந்த குழந்தையை பார்த்துக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு 3 வயசு, அந்த குழந்தைக்கு ஒரு 3 வயசு தான். இந்த அம்மாவுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ அந்த ஆளோட சப்போர்ட்டும் இல்லை, இதை பார்த்துக்க முடியல அப்படின்ட்டு இது என்ன பண்ணிச்சு, தான் ஃப்ரெண்ட்ஸோட போய் சுற்றணும்னு என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, குழந்தைய வீட்டில் போட்டு பூட்டிட்டு 10 நாள் ட்ரிப் போயிடுச்சு இந்த அம்மா. இது நடந்தது, உண்மையாக நடந்தது. நீங்கள் வேணால் யூடியூப்பில் கூட போய் பார்த்தா தெரியும். அந்த 10 நாள் அந்த குழந்தை நினச்சி பாருங்க, கண்டுக்கல. அந்த குழந்தை கத்தி இது வந்து கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. அப்போ அந்த பக்கத்தில் வீடியோ இது எடுத்து பார்க்குறாங்க. அந்த குழந்தை 10 நாள் என்ன இருக்கு, கத்தி பசிக்கும் இல்லையா, அதோட யூரின் அதுவே என்ன பண்ணியிருக்கு, குடிச்சிருக்கு. ஏன்னா சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை, பசி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கத்தி அந்த குழந்தை என்ன ஆயிடுச்சு, இறந்தே போச்சு. நீங்கள் அமெரிக்காவில் இன்னொரு விஷயம் என்ன, எங்க கத்திருக்காரு பக்கத்தில் போய் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் நம்ம ஊரில் நடக்கும், அமெரிக்காவில் அப்படி நடக்காது. யாரோ கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். அங்கே பக்கத்தில் ஒருத்தன் செத்து கிடந்தாலும் என்ன பண்ண மாட்டானுங்க, கண்டுக்க மாட்டானுங்க. நம்ம ஊரில் யாராவது அடிச்சுக்கிட்டாங்க, சத்தம் போட்டாங்களாம், என்னங்க பிரச்சனை நம்ம போய் கேட்போம் இல்லையா, அங்கெல்லாம் அதெல்லாம் கேட்க மாட்டானுங்க. ஓகேங்களா? அப்படி கத்திருக்கிற வீடியோலாம் வந்து காட்டுறாங்க, அந்த சவுண்டு கேட்குது. 10 நாள் இந்த அம்மாவை பிடிச்சி கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்லுது, இந்த குழந்தையினால எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, அதனால தான் விட்டுட்டு போயிட்டேன். சரி, அந்த குழந்தை யாரு, தான் பெத்த குழந்தை தான். 10 நாள் தெரியாதா? நம்ம ஊர் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கலனாலும் குழந்தைக்கு தண்ணி பார்த்து கொடுப்பாங்க. ஒரு வேளை சாப்பிடனாலே வந்து பார்த்து கொடுப்பாங்க. 10 நாள் அப்படி விட்டுட்டு போகுது அப்படின்னா இது என்ன மாதிரி குணம், அசுர குணங்களா இல்லைங்களா? அந்த குழந்தை இறந்தே போச்சு. இந்த அம்மாவை ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் குணங்கள் பாருங்க, கம்சனாவது வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தங்கச்சியோடைய குழந்தைய தான் வந்து கொல்ல போனாரு. பெத்த அம்மாவே என்ன பண்ணுது, தன்னை குழந்தைய கொண்டுடுறாங்க. ஓகேங்களா? இது ஒரு விஷயம். இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி, அம்மா மட்டும் தான் அப்படி பண்ணுறான்னு நினைக்காதீங்க, அப்பாவும் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ரீசெண்டாக நீங்கள் வீடியோ பார்த்துருக்கலாம். என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அம்மா, அதாவது ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு கஷ்டத்துக்காக மலேசியாவில் ஒரு வேலை செய்கிறதுக்கு போயிட்டாங்க. இந்த அப்பாவோட கஸ்டடியில் தான் யார் இருக்காங்க, அந்த பெண் குழந்தை இருக்குது. அதுக்கு ஒரு 6 வயசு 7 வயசு இருக்கும், அவ்வளோதான். அவர் வந்து ட்ரக் அடிக்ட்டு, குடிக்கிறதுக்கு பணம் வேணும். இவர் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, ஒய்ஃப் வந்து குடிக்கிறதுக்கு பணம் அனுப்பணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா அனுப்பலை, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அனுப்பலை. இந்த ஆள் குடிச்சிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அனுப்பலை. இந்த ஆள் என்ன பண்ணிக்கிறான், அந்த அம்மாவை பணம் அனுப்ப வைக்கிறதுக்காக வீடியோ எடுக்கிறான். என்ன வீடியோனா, தான் பெத்த குழந்தையோட கையை என்ன பண்ணுறான், பிளேடார கீறான். ஓகேங்களா? பிளேடார கொஞ்சம் ஹரிபிளாக தான் இருக்கும். பட் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளோ இந்த கலியுக போக போக இன்னும் மோசமாகும். மனுஷனே கொன்று சாப்பிட்ற அளவுக்கு போகணும்னு சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் உதாரணம். ஓகேங்களா? கிழிச்சு அந்த குழந்தை அழுகுது, அப்பா விட்டுருப்பான்னு அழுகுது. அந்த வீடியோ எடுத்து அவங்க யாருக்கு அனுப்புகிறான், அவங்க அம்மாவுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க அம்மா உடனே வர முடியுமா? அவங்க அம்மா இதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, சரி பணம் அனுப்புவாங்க. பாருங்கள் எப்படி டாக்டிஸ் பாருங்கள். அப்போ எவ்வளோ அசுர குணம் பாருங்கள். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இது மாதிரி குணங்கள் இருக்கான்னு நமக்கு தெரியாது. பட் இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அந்த அம்மாவுக்கு தன்னுடைய புலன்பத்தில் அடி உழுவுது குழந்தை மூலியமா. உடனே என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாங்க, இதுதான் எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு அந்த குழந்தை என்ன பண்ணுது, முடிச்சிடுறாங்க. இந்த ஆள் என்ன பண்ணுறான், என்னுடைய புலன்பம் என்ன, குடிக்கிறது, ட்ரக்ஸ் அடிக்ட்டு, நான் டெய்லியும் குடிக்கணும், என் புலன்பத்துக்கு வந்து இது பிரச்சனையாக இருக்குது, அப்போ எனக்கு வந்து வேணுங்கிறதுக்காக இவன் என்ன பண்ணுறான், தன் குழந்தைய என்ன பண்ண ஆரம்பிச்சிடறான், சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிடறான். இதே தான் யாரும் பண்ணியிருக்காரு, கம்சனும் வந்து பண்ணியிருக்காரு. கம்சனுக்கு என்ன, நான் இறந்துருவேன், என்னுடைய மன்னர் பதவி போயிடும் அப்படின்ட்டு கம்சன் என்ன பண்ணுறான், தன்னுடைய தங்கச்சி குழந்தை என்ன பண்ணுறாரு, கொள்றாரு. ரொம்ப மோசமாக கொள்றாரு இல்லையா? ஸோ இது மாதிரி பல செய்திகள் இருக்குது, எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்போ இருந்தே இது மாதிரி மனிதர்கள் என்னதான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, இது மாதிரி இருக்க தான் செஞ்சுருக்காங்க. ஸோ இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்கும் என் புலன்பத்தில் அடிபடாத மாதிரி இப்போ போயிட்டுருக்கு. எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கங்களேன், நானும் வேற மாதிரி முடிவுகள்லாம் நான் எடுப்பேன். அப்போது
நான் என்ன இந்த இடத்துல முடிவு எடுக்கணும் அப்படின்னா, எனக்கு இந்த அசுர இயல்புகள் இருக்கக்கூடாது. நான் இந்த இயல்புகள் எப்படி மாற்றணும், தெய்வ இயல்புகளாக வந்து நான் என்ன செய்யணும், மாற்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து நான் வந்து என்ன செய்யணும், கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நான் எடுத்தே ஆகணும். சரி, ஓகேங்க, அசுர இயல்புகள் எனக்கு இருக்கு, தெய்வ இயல்புகளாக நான் மாற்றணும் அப்படின்னா நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு அடுத்து வரும். அதுக்கு தான் வந்து பிரபுபாதர் கடைசியாக எழுதியிருப்பாரு, பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை என்ன பண்ணணும், நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து இந்த கலியுகத்தில் வந்து ஒரே ஒரு சொல்யூஷன். ஸோ பகவான் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்து நமக்கு நாமமா வந்து நமக்கு கொடுத்துட்டாரு இல்லைங்களா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஸோ இந்த பகவானுடைய நாமத்தை வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். ப்ளஸ் பகவத்கீதை பாகவதம் அது வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி படிச்சுட்டே இருக்கும்போது நமக்கு யாருடைய சங்கம் கிடைக்கும், சில பிரபுபாதருடைய சங்கம் நமக்கு கிடைக்கும். அந்த தூய பக்தருடைய சங்கம் கிடைச்சா மட்டும்தான் எனக்கு வந்து இந்த அசுர இயல்புகள்லாம் என்னவா மாறும், தெய்வ இயல்புகளாக வந்து நமக்கு மாறும். இல்லை நான் அசுர இயல்புகளோட தான் இருப்பேன் அப்படின்னா நமக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம சந்திப்போம். எப்படி கம்சன் வந்து பகவான் வந்து முடிச்சாரோ அது மாதிரி சேம் பகவானே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருவார், நமக்கு மரணமாக வந்து நம்மளை முடிச்சிருவார். அப்புறம் ஒன்றும் இல்லை, இந்த உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிறப்பு இறப்பு முதுமை நோய் இந்த 4 விதமான பிரச்சனைகள் என்ன பண்ணிட்டே இருக்குன்னு நம்ம சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இந்த கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. பிரபுபாதர் பல இடத்துல வந்து இதை ரொம்ப எம்பசைஸ் பண்றாரு, வலியுறுத்துறாரு. என்ன அப்படின்னா கேட்கணும். யாரை பத்தி கேட்கணும், பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. ஈவன் பாகவதம் 3வது காண்டத்துல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், இந்த சவுண்டு சப்தம் இருக்கு இல்லையா, இந்த சப்தம் தான் மனுஷனை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பௌதீக கடல்ல மூழ்கவும் செய்யும். இந்த சப்தம் தான் நம்மளை இந்த பௌதீக கடல்ல இருந்து தப்பிக்கவும் செய்யும் அப்படின்னு 3வது கண்டத்துல ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. பிரபுபாதர் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. எப்படின்னா அதுக்கு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்தத்தினால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூழ்கி போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இனிமையான பாட்டு கேட்கறன்னு வச்சுங்களேன், அந்த பாட்டு கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கு, அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே கேட்க என்ன வரும், அப்படியே கொஞ்சமாக என்ன வரும், நம்ம அப்படியே மூழ்கி போகிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி ஒரு அழகான பெண்ணை பார்த்து ஒரு பையன் வந்து நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொன்னோடனே என்ன ஆகும், அவனுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன ஆகும், அப்படியே ஒரு மாதிரி பூரிச்சு போய் அவன் அப்படியே வர்ணிக்க அதுக்கு இந்த பொண்ணுக்கு என்ன ஆகும், சரி இவனை வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம இவ்வளோ வர்ணிக்கிறானே நம்ம நல்லா பார்த்துப்பான் அப்படின்ட்டு அப்படியே மாட்டும். அப்புறம் கணவன் மனைவி ஆவாங்க, அப்புறம் பிள்ளைங்க, அப்புறம் உறவினர்கள், அப்படியே என்ன ஆகுது, ஒன்றுக்கு ஒன்றா அப்படி என்ன ஆகிட்டே இருக்காங்க, மாட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போது இந்த சப்தம் இல்லாமல் நீங்கள் ஊமையாக பேசி பாருங்க, யாராவது எங்கே போய் மாட்டுவாங்களா. ஸோ இந்த சப்தம் தான் வந்து நம்மளை வந்து மெட்டீரியலை என்ன பண்ணுது, சிக்க வைக்குது. இதே சப்தம் தான் நம்மளை என்ன பண்ணும், இந்த பௌதீக கடல்லேருந்து நம்மளை காப்பாற்றும். ஸ்லோகம் இருக்கு பாகவத்தில் 3வது கண்டத்துல ஸ்லோகமே இதுக்கு இருக்கு. அப்போ நான் என்ன சப்தம் கேட்குறேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலதான் பிரபுபாதர் எல்லா இடத்துலையும் எழுதுறாரு, ஜஸ்ட் ஹியரிங், ஜஸ்ட் கேளு. என்ன கேளு, பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேளு, பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசு அப்படின்னு பிரபுபாதர் சொல்லிட்டே இருப்பார். ஈவன் இதுல ஃபர்ஸ்ட் இது படிச்சோம் இல்லையா, இந்த தூய பக்தர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தரை பேசிக்கிட்டு கலந்து உரையாடிக்கிட்டு அதுல பேரின்பம் வந்து அடைவாங்க அப்படின்னு பிரபுபாதர் வந்து எழுதியிருக்காரு. அப்போ நமக்கு உண்மையாலுமே நம்ம முன்ன பார்த்த மாதிரி நமக்கு உண்மையாலுமே வாழ்க்கையில திருப்தி சந்தோஷம் வேணும் அப்படின்னா நான் 24 மணி நேரமும் என்னதான் செய்யணும், பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்கறதுலையும் அதை பற்றி பேசுறதுலேயும் தான் என்னுடைய நேரத்தை என்ன பண்ணணும்னு செலவழிக்கணும். அப்படி நான் செலவழிக்கலை அப்படின்னா நம்ம இந்த ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி நமக்கு துசந்திச்சாவும் நடக்காது, ரமந்திச்சாவும் நம்ம லைஃப்பில் நடக்கவே நடக்காது. வேணா நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க, ஆனால் கண்டிப்பாக இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பகவானே சொல்லிட்டாரு, என்னை பற்றி விஷயங்கள் கேட்டால் மட்டும்தான் உனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதை நம்ம அப்படியே செய்ய வேண்டியதுதான். ஓகேங்களா. ஸோ ஹரே கிருஷ்ணா. ஸோ நான் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஜென்ரல் கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், இந்த ஸ்லோகம் சம்மந்தமாகவோ இல்லை ஜென்ரல் கொஷின்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். ஏதாவது கேள்வி இருக்குங்களா?
இறப்பு நடக்க புரியல. இல்லை அப்படி இல்லை, இறப்பு நடக்கணும்னு தெரியணும் அப்படின்னு கிடையாது. தன்னுடைய பதவி போயிடக்கூடாது, என்னுடைய உயிர் போயிடக்கூடாது. எல்லாருக்குமே நம்ம உயிர் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? நம்ம உயிர் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன எக்ஸ்ட்ரீமான நம்ம யோசிப்போம், புரியுதுங்களா? இப்போ உங்களை கொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கொல்ல வர்றாங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்காக நான் என்ன எக்ஸ்ட்ரீமான என்ன செய்வேன், நான் முயற்சி பண்ணுவேன் இல்லைங்களா? ஸோ கம்சன் அது மாதிரி முயற்சி பண்ணுறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தங்கச்சியோட குழந்தைகளை என்ன பண்ணுறாரு, கொல்றாரு, ஓகேங்களா? இதுக்கு அவர் சொல்கிற காரணம் தேவகிட்ட ஃபஸ்ட்டு கொஞ்சம் உணர்ந்தார். நம்மளும் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில நல்ல எண்ணங்கள் நமக்கு வரும், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நல்ல எண்ணங்கள் வரும். அது தப்புன்னு உணர்வோம், ஆனாலும் திருப்பி என்ன செய்வோம், அந்த தப்பை திருப்பி செய்வோம். அப்படின்னா அந்த அளவுக்கு என் மனசு எதில் இல்லை, கட்டுப்பாட்டில் இல்லைன்னு அர்த்தம். அது மாதிரி தான் கம்சனுக்கும். கம்சனுக்கும் என்னன்னா, சாஸ்திரம்லாம் தெரியுது, அந்த தப்பு பண்ணுறமேன்னு தோணுது, இருந்தாலும் என்ன செய்யலை, அந்த மனசை கட்டுப்படுத்த முடியல. எகைன் என்ன பண்ணிடுறாரு, அந்த சங்கம் தான் மெயின். நீங்கள் பக்தர்களோட சங்கமத்திலே இருந்து பாருங்க, உங்களுக்கு அந்த மாதிரி மோசமான எண்ணங்கள் வரும், வராமல் இருக்காது. வந்தாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா, அந்த மாதிரி பெரிய தப்பை நம்ம என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். ஆனால் கம்சன் பண்ணது என்னது, இந்த சங்கத்தை விட்டு எகைன் என்ன பண்ணார், அந்த சங்கத்துக்கு போனார். ஸோ எகைன் தப்பு பண்ண ஆரம்பிச்சு. ஸோ சங்கம் ரொம்ப முக்கியம், தூய பக்தரோட சங்கம் ரொம்ப முக்கியம். அதனால தான் எப்பயுமே பிரபுபாத் புக்ஸ் டெய்லி வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. தான் இங்கே வந்து நம்ம நல்லது பண்ணுறதுனா என்னன்னே நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ நீங்கள் இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், இப்போ சில பேர் பசிக்குதுன்னு சொல்லிட்டு போய் என்ன கொடுப்பாங்கன்னா சிக்கன் பிரியாணி கொடுப்பாங்க. இதை நம்ம பார்க்கும்போது எப்படி தெரியும், நல்லது பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் அவர் கொண்டு போய் கொடுக்குறது என்னது, ஒரு உயிரை கொண்டு போய் கொடுக்குறாரு, புரியுதுங்களா? இது நமக்கு நல்லதாக தெரியும், நமக்கு நல்லதாக தெரியுது கெட்டதாக தெரியுது விஷயம் கிடையாது. சாஸ்திரத்தில் என்ன நல்லது அப்படின்னு கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க பசிக்குது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், பிரசாதத்தை கொண்டு போய் கொடுக்கலாம், அது நல்லது, ஓகேங்களா? ஸோ இந்த உலகத்தில் இந்த டுவாலிட்டின்னு சொல்லுவாங்க, இருமைகள், நல்லது கெட்டது, இது நானாக உருவாக்கிக்கிட்டது. இந்த நல்லது கெட்டதெல்லாம் எதுலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சாஸ்திரத்து மூலியமா தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். நானா அது பண்ணிட்டு இவங்க நல்லது பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சக்கூடாது. சாஸ்திரத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதுபடி தான் நம்ம என்ன பண்ணணும், செயல்படணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமாம், படிக்கும்போது தெரியும். பத்திரம் புஷ்பம் பழம் தொய்ன்னு ஒரு ஸ்லோகமே இருக்குது, எனக்கு அது மட்டும் வந்து ஆஃபர் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி வந்து அதை ஆஃபர் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணலாம், பிரசாதமாக வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். அதுதான் உண்மையாலுமே நல்லது பண்ணுறது. அந்த பிரசாதம் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு என்றைக்கா ஒரு நாள் என்ன நடக்கும், இந்த பக்திக்கு வரதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும். சிக்கன் பிரியாணி கொடுத்தா வருவாங்களா, நரகத்துக்கு தான் போகும். ஹரே கிருஷ்ணா. வேறு ஏதாவது கொஷின் இருக்குங்களா? சப்போஸ் உங்களுக்கு இருந்தாலும் நாங்கள் உள்ளதாக இருப்போம், நீங்கள் அங்கே வந்து கேட்டுக்கலாம். அப்புறம் சொல்லுங்கள் புருஷ். சரணாகதி, சரணாகதினா ரெண்டு கையை தூக்கி பகவானே என்னை ஏற்றுக்குங்க அப்படின்னு வந்து சொல்கிறது. சைத்தன்ய மகாபிரபு கூட பாட்டுவார் இல்லைங்களா, இப்படி சரணாகதி அப்படின்னு. இப்படியும் கும்பிடுவோம், இப்படியும் கும்பிடுவோம். மேக்ஸிமம் நமக்கு வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு, கையை தூக்கி. ஏன் நம்ம அவசிக்கிறோம் பாருங்க, நம்ம இப்போயே ஹரே கிருஷ்ணா சொல்லுவோம், நிறைய பேர் நம்ம கையை தூக்கவே மாட்டோம், ஈகோ இடிக்கும். ஏன்னா நமக்கு பகவான்கிற நம்பிக்கை இன்னைக்கு நமக்கு வரல. நல்லா கையை தூக்கி சொன்னோம் அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம், சரணடையணும் அப்படின்னு அர்த்தம். நமக்கு இன்னுமே இடிக்குது, இப்படியே இடிக்குது இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்ம தூக்க சொல்கிறது. நமக்கு இன்னும் ஈகோ, ஏன்னா நான் கடவுள் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. அதனால தான் கையை கூட நம்மளால் என்ன பண்ண முடியல, ஒழுங்காக தூக்க முடியல. ஹரே கிருஷ்ணா. அது நல்ல கேள்வி. இப்போ நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா சமைக்கிறத பத்தியே நம்ம நினைச்சிட்டு இருப்போமா? ஏதாவது ஒரு சிந்தனை நமக்கு ஓடிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா? அந்த சிந்தனையை யாரை கொண்டு வந்துடணும், பகவான் வந்து நம்ம என்ன செஞ்சிடணும், கொண்டு வந்துடணும் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு வீடு கட்டணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த எண்ணங்கள், அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கு என்ன இருக்கும், அந்த எண்ணங்கள் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன வேலை செஞ்சாலும் குழந்தைங்களை பார்த்துக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும், இதாயிருச்சா அது ஆயிடுச்சா. ஹஸ்பண்டுக்கு நீங்கள் ஃபுட்டு கொடுக்கும்போது என்ன ஆகும், இதாயிருச்சா அதை. தூங்கும் போது என்ன வரும், அந்த நினப்பு வரும் இல்லைங்களா? இது வந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா அந்த நினப்பு. அப்போ நான் இதுக்கு நான் எங்கே முக்கியத்துவம் தரேன்,
பௌதிகமான விஷயத்தை முக்கியத்துவம் கொடுக்குறேன். இதுவே நான் பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுத்தேன் அப்படின்னா நான் என்ன செய்வேன், அந்த எண்ணங்களை என்ன பண்ணிட்டே இருப்பேன், திருப்பி திருப்பி கொண்டு வந்துட்டே இருப்பேன். அதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா பகவான் நாம சொன்னா போதும். அதுதான் பகவான் நாம சொல்றது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஆனா இது பிராக்டிஸ் தான், எல்லாமே என்னதான் பிராக்டிஸ் தான். ஏன்னா நம்ம பல கோடி ஜென்மமா இந்த பௌதிக உலகத்துல இருந்து இந்த பௌதிகமான சிந்தனைகளே வர்ற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன ஆயிட்டோம் அப்படின்னா ட்ரெயின் ஆயிட்டோம். திருப்பி நம்ம ஆன்மீக சம்பந்தமானது, அதாவது பகவான் சம்பந்தமான விஷயங்கள் உள்ள ஓடணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணணும், என் மைண்டை ட்ரெயின் பண்ணணும். அதுக்கு தான் ஆச்சாரியர்கள் நமக்கு என்ன கொடுக்குறாங்க, இந்த நாமத்தை கொடுக்குறாங்க. இதை சொல்லிட்டே இரு. நீங்க சொல்ல நல்லா சீரியஸா சொல்ல இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உங்க மனசுல போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இது எல்லாமே ப்ராக்டிஸ். அது பண்ண நமக்கே அந்த உணர்வு நமக்கு புரியும். ஹரே கிருஷ்ணா.